அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை பத்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவரு சிபிஎஸ்சிலேருந்து வராங்க. நாங்க எவ்வளவோ லட்சங்கள் குடுத்து நெறைய விஷயங்கள் பண்ணி தான் நாங்க இது மாரியான விஷயங்கள் வாங்கணும். ரூ. 1 கூட செலவில்லாம எங்களுக்கு முடிச்சு குடுத்துட்டாங்க. அது பயங்கரமா பேசப்பட்ட வரவேற்பு உண்டான செயல் தான். இப்படிதான் இருக்க போதா? நீட் கவர்ன்மெண்ட், கிளீன் கவர்ன்மெண்ட்டா இருக்க போகுது. இல்ல. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அவருக்கு மேல வந்த அந்த விமர்சனத்த பத்தி நம்ம பேசியிருக்கோம். அவர் இப்படி தான் இருப்பாரு. ஏன்னா, அவருக்கு தெரியும் அந்த படிப்போட வலி. ம், ம். ஒரு குழந்தைக்கு, ஒரு எளிய குழந்தைக்கு ஒரு படிப்பு எவ்வளோ முக்கியன்ற அந்த அடிப்படை தெரியும் அவருக்கு. அது தெரிஞ்ச ஒரு அமைச்சர் நமக்கு தளபதி குடுத்துருக்காரு. ஓகே. அத அவர் சரியா செய்றாரு. ரொம்ப பெருமையா இருக்கு நமக்கு. ம், ம். இப்ப எல்லாருமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அரசு பள்ளிக்கூடங்கள தவிர்த்துட்டு பிரைவேட் ஸ்கூல் போறாங்க. அப்ப அந்த பிரைவேட் ஸ்கூல் போற பசங்களுக்கு சரியான சூழல உருவாக்கி குடுக்கணுன்ற அந்த நோக்கத்துல தான் அவர் செயல்படுறாரு. ம், ம், ம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன கேட்டா, அரசு பள்ளிக்கூடங்கள் இன்னும் மேம்படுத்தணும். இன்னும் பல இடங்கள்ல வந்து பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அதுலயும் அவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அது இன்னும் உங்களுக்கு பெருசா பேசப்படும். சிறப்பு. அவரோட செயல்பாடு. 22ஆம் தேதி முதல்வரோட பிறந்த நாள் எப்படி இருக்க போகுது? என்ன மாரியான கொண்டாட்டங்கள் இல்ல எப்படி? எல்லாருமே அதுல பிஸியா இருக்காங்க. இல்ல வழக்கமா அ ஒரு பிறந்த நாள்னா பேனர் அடிப்பாங்க. அத பண்ணுவாங்க, இத பண்ணுவாங்க. ஆனா இந்த கட்சி மட்டும் தான் சர்வீஸ் பண்ண இறங்குறாங்க எல்லாம். ஓகே. ஏன்னா மேலிடத்துல இருந்தே சொல்லியிருக்காங்க, ஃப்ளெக்ஸ் வைக்கக்கூடாது, பேனர்ஸ் நீங்க இது வைக்கக்கூடாது. இவங்க வாண்டடா சர்வீஸ் எல்லாருக்குமே இப்போ அ வழக்கமா அங்க ஒரு 100 பேனர் அடி, இங்க ஒரு 200 பேனர் அடி, சும்மா பேருக்கு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடு, இப்படிதான் இருக்கும். ம். ஆனா இங்க ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடு, இது ஒரு 2000 பேருக்கு பொருள் குடு, இப்படி. நான் பார்க்குற இடங்கள்லாம் இப்படிதான் இருக்கு. எல்லாருமே அவங்கவங்க தொகுதியில ம், ம். அவ்வளோ பிஸியா இருக்காங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த பர்த்டே வந்து ஆல்மோஸ்ட் பாதி தமிழ்நாடு வந்து சந்தோஷமா இருக்கும். சிறப்பு. பாதியில எனக்கு தெரிஞ்சு முழுமையாவே இல்ல மகிழ்ச்சியா தான் இருக்கும்னு சில நெனைக்கிறேன். பேர் இந்த உதவி எடுத்துக்காதவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள நம்ம அந்த கவுண்ட்ல வைக்க முடியாது. சரி. நான் சொல்றது எளிய மக்கள். 22ஆம் தேதி ஒரு திருவிழா இருக்க போகுதுன்றத கண்டிப்பா இருக்கணும். இருக்கும்.